ஒய் பிளட் சேம் பிளட். கவலைப்படாத பங்காளிகளே, நேற்று நீங்கள் விளாண்டதெல்லாம் நான் பார்த்தேன். என்றைக்குமே மேட்ச் பார்க்க மாட்டேன். நேற்று ட்ராவலில் இருந்ததுனால கொஞ்சம் பார்க்க டைம் இருந்துச்சு. ஸோ அவங்க ஏமாற்றி போட்டாங்க பங்கு, அதுதான் உண்மை. ஒரு பெனால்ட்டி கொடுத்துருக்கணும், ஒரு தேவையில்லாத ரெட் கார்டு. ஸோ ஆல்ரெடி நீங்கள் அவங்களை அடித்து உட்கார வச்ச டீம் தான். போனோமா மட்டா அடித்து முடிச்சுட்டு வந்திருக்கணும். ஆனால் அவங்க நல்ல நேரமாக கெட்ட நேரமான்னு தெரியல, நேற்று தோற்று போயிட்டீங்க. ரெண்டுமே சரியான கோல். ஒரு சரியான ஃப்ரீக்கு அவன் எக்ஸ்பீரியன்ஸை காமிச்சிட்டான் செகண்ட் கோலில், இருக்கட்டும். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், ரெஃப்ரி தப்பாக பண்ணிட்டான். அது இந்த சீசன்ல வந்து ரெஃப்ரீஸுக்கும் ஃபுட்பால் டீம்ஸுக்கும் என்ன ஒரு காதல்னு தெரியல, முட்டாத்தனமா பண்றானுங்க. ஸோ ரெஃப்ரி தப்பா பண்ணனால தான் நாங்கள் தோத்துட்டோம் அப்படின்னு நம்ம வெளியே வேணா சொல்லிக்கலாமே ஒழிய மேட்ச் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போயிடும். ஸோ எண்ட் ஆஃப் த டே ரெஃப்ரி டிசிஷன் இஸ் ஃபைனல். உங்களுக்கு மட்டும் சொல்லலை, நாளைக்கு ரியல் மேட்ருக்கு நடந்தாலும் அதே தான், எந்த டீமுக்கு நடந்தாலும் அதே தான். அதனால யாரையும் குறை சொல்ல முடியாது. நம்ம ஃபீல்ட்லேயே ஸ்கோர் அடிச்சு முடிச்சிடணும், அதை விட்ட வேற வழியே இல்லை. இந்த வட்டம் ரெஃப்ரிஸை நம்ம திருத்தவே முடியாது. ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கானுங்கன்னு தெரியல. நீங்கள் நினச்சிங்கன்னா அடுத்த லெக்லி கம்பேக் கொடுக்கலாம். வாழ்த்துக்கள், இன்னும் பிரைட் ஃபியூச்சர் இருக்குது. ஈஸியான போலில் வேற மாட்டிருக்கீங்க, பார்த்து பண்ணுங்க. உங்களோட பங்காளி ஃப்ரெண்டுக்கு இதை ஷேர் பண்ணி கொடுங்க.